கர்த்தர் என்பதாக இன்றைய வசனம் ஆமோஸ் 9 அதிகாரம் 12 அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்பதாக இந்த வசனம் பார்க்கும்போது தாவீதின் குடும்பத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. இஸ்ரேல் ஜனங்களை தாவீதின் குடும்பம் வந்து இஸ்ரேல் தேசம் ஆளும் போது அது ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க சிறைப்பட்டு போறாங்க. அவங்களோட குடும்பங்கள் எல்லாமே கீழப்பட்டு போயிருது. ஆனா கர்த்தரோடு தாவீது வாக்குறுதம் பண்ணது, உன்னை நான் இந்த தேசத்துக்கு, இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு உன்னுடைய தலைமுறைகள் இருக்கும், உன்னுடைய தலைமுறைகள் ஆளும் சொல்லிப்பாரு. ஆனா பின் நாட்கள்ல அவங்க அவங்களோட பாவத்தை மித்தம் சிறைப்பட்டு போய் தேசம் முழுவதும் சீர்கிட்டு போகும்போது பல ஆண்டுகள் பிறகு கர்த்தருடைய வார்த்தை வருது. எப்படி வருது? மறுபடியும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், தாவீதின் குடும்பம் மறுபடி உயர்த்தப்படும், மறுபடி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வேலையில நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்லுவாரு? நம்ம வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நல்லா இருந்திருக்கலாம், ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். எல்லாரும் வாழ்க்கையிலுமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம். இன்று அது அப்படியே போய் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் காலத்துல இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் இப்படின்னு நிறைய சொல்ல கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க இருப்பீங்கன்னா, நான் இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தேன், இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், இவ்வளவு போயிடுச்சு, என்னோட இதெல்லாம் இருந்துச்சு, அன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இருப்பீங்கன்னா, உங்க தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்ட தேவன் உங்க வாழ்க்கை மறுபடியும் எடுத்து கட்டுப்பார். வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த விழுந்து போய் முடியாதுன்னு சொன்ன எதுவுமே உழந்து போன எலும்புகளையும் தேவன் உயிர்ப்பு செய்தார். ஏன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு எந்த காரியம் இருந்தாலும் மறுபடியும் அதை எழுப்பிக்க தேவனா மாத்திரம் வேதம் முழுவதும் அதான் போச்சு சொல்லியிருப்பாரு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதை எப்படி நீங்க இழந்திருந்தீங்க, அப்படிதான் போயிட்டு எல்லாம் போயிருந்தாலும் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்த தேவன் உங்க வீடையும் மறுபடியும் எடுத்து கட்டுப்பார், உங்க வீட்டையும் கட்டுவார். எதெல்லாம் நீங்க தாழ்த்தப்பட்டு இருக்கீங்களோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்க வந்து விழுந்து கிடக்குறீங்களோ, அவங்க விழுந்திருக்கீங்களோ மறுபடியும் எடுப்பிப்பார். அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும், எந்த காரியம், உலக காரியம் இறுதியா எந்த காரியம் வந்தாலும் மறுபடியும் எடுப்பிப்பாரு. இல்ல நான் ஆவிக்குரிய காரியத்துல நீங்க அநேகம் ஜெபித்திருக்கலாம், ஒரு விழுந்து போட ஜெபமே இல்ல, துதி இல்ல, வேத வாசிப்பு இல்லைன்னு விழுந்து போய் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே தெரியாது, ஆனா விழுந்து போயிருக்கலாம். நீ கர்த்தரை அர்ப்பணிப்பீங்கன்னா கண்டிப்பாக பூமியின் காரியம் முதலும் பரலோக காரியம் முதலும் உங்களை மறுபடியும் எடுப்பித்து இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். நம்ம அர்ப்பணிப்போம், தேவன் கண்டிப்பாக கிருபை செய்வார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம், தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.